ஆனால் இங்கே தனி இது தனியாக படிப்போம். ஸோ நீங்கள் ஓரளவு பார்க்கும்போது அது டீட்டெயிலாக வரும். இது எப்படி ப்ரெஷர் செக் பண்ணிங்க? அவுட் செக் ப்ரெஷர். ஓகே. எப்படி பண்ணீங்க? ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டடாசல் இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மெட்டடாசல் மூவ் பண்ணுவீங்க. இப்போ எந்த ஃபிங்கர் மூவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி. இது கேன்சல் கண்டிஷன். ப்ரொபேஷன் எது ஜாயின் distal region. கைனஸ்டிக்கா ப்ரொபேஷன்? Kinesthetic. ப்ரொபேஷன் Joint position. வைப்ரேஷன் Unique force. எங்கே செக் பண்ணுவோம்? புரியுதா? இதெல்லாம் டீப்பாக விஷயம். ஓகேங்களா? மெயினாக அதை பார்க்க போகிறது இதுதான். இப்போ கம்பைன் கான்டெக்டில் போயிட்டீங்கன்னா பேசாதீங்க. கம்பைன் கான்டெக்டில் வந்து உங்கள் கார்டஸ் கூட இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கார்டஸ் கூட இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீரியோகோனசிஸ். ஸ்டீரியோகோனசிஸ் என்னன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் ஒரு கேட்கணும் இல்லையா? ஒரு அது ஐஸ் கோர்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா இது இம்பேக்டாக இருக்கணும். அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா இது வந்து இம்பேக்டாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் வந்து பேரமோன். இது வந்துட்டு ரெண்டு கேள் ரெண்டாவது கொடுத்துருவாங்க. இதோட வெயிட் எப்படி இருக்கு, இதோட வெயிட்னா கேட்கலாம். ஓகேங்களா? இது கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா இது இன்டாக்டாக இருக்கும். அவங்க சொல்ல முடியலன்னா இம்பேக்டாக இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். 2 பாயிண்ட் இது மாதிரி இருக்கும். நம்ம வெர்னியர் பார்த்துக்கிங்களா ஃபிசிக்ஸில்? அதில் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலில் 2 பாயிண்ட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ஸ் மேக் பண்ணுற மாதிரி நமக்கு டச் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கேட்கலாம். ஓகேவா? அதான் வந்து 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குமா? நம்ம ஃபிசிக்ஸில் வெர்னியர் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி 2 பாயிண்ட் நல்லா இது பண்ணுற மாதிரி ஷார்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் வச்சுட்டு அடுத்த டைமில் வந்துட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி. இப்போ ப்ரோக்ராமில் வந்து ப்ராக்சிமேட் டிஸ்டில் ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்கலாம். இவங்க சொல்லிட்டாங்கன்னா இது நார்மல், சொல்லிங்கன்னா இம்பேக்ட். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேஷன். டபுள் ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேஷன் இது அட் டைம்ல வந்துட்டு இப்போ இது ஃபோராம் பார்த்தோம் இல்லையா? இது ஃபோராம் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, அது வந்து டபுள் ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேஷன். இப்போ ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு கிராஃபிக் டிஷ்யூ. இப்போ கிராஃபிக் என்னன்னா இதோட நம்மளோட ஃபார்ம்லையோ இல்லை பேக்லையோ பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டோ நியூமரஸோ இந்த மாதிரி எழுதும் போது அவங்களுக்கு தெரியுதுன்னு கேட்கலாம். நம்ம நீங்கள் எழுதுறீங்க கேட்கும்போது கரெக்டாக சொல்கிறாங்கன்னு செக் பண்ணலாம். இப்போ ஏன் போட்டோம்னா ஏன் கரெக்டாக சொல்கிறாங்களா, ஒன்றுன்னு போட்டோம்னா ஒன்று கரெக்டாக சொல்கிறாங்களா, கரெக்டாக செக் பண்ணலாம். இது கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா இது நார்மல், இது அவங்க சொல்ல முடியலைன்னா அது அப்நார்மல். ஓகேவா? இதெல்லாமே எங்கே செக் பண்ணணும்னா
ஹையர் சென்ட்ரல் லீஷன் இருக்கு இல்லையா, பெயினில் லீஷன்